வணக்கம். இன்றைக்கி நம்ம மீன் முட்டை பொரியல் செய்ய போகிறோம். அது எப்படி செய்யலான்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் தெளிவாக பார்க்கலாம். எந்த மீனோட முட்டை கருவாக இருந்தாலும் பரவாயில்ல, செய்யலாம். வாங்க. ஒரு பாத்திரத்தில், திக்கான பாத்திரத்தில் எண்ணெயை ஊற்றிக்கிங்க. கடுகை போட்டுங்க. கடுகு நல்லா பொரியட்டும். கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் சீரகம், சோம்பு கொஞ்சம் போட்டுக்குங்க. சீரகமும் சோம்பும் ஒரு கரண்டி போட்டு நல்லா பொரியட்டும். பொரிஞ்சதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுங்க, வாசனைக்காண்டி. சின்ன வெங்காயம் போட்டால் நல்லாயிருக்கும், சுவை இருக்கும். ஆனால் நம்ம சின்ன வெங்காயம் போடாமல் பெரிய வெங்காயம் போட்டிருக்கோம், பரவாயில்ல. நல்லா வதங்கட்டும். வதங்கதாண்டி பொறுமையாக இருப்போம். நல்ல செந்நிறத்தில் இப்படி வதங்கி வரட்டும். பூண்டு ஒரு 5 பல் எடுத்துக்கலாம். 5 பல் நல்லா சுத்தமாக எடுத்து வச்சுக்கிட்டு நச்சு போடணும். அரைச்சி போடக்கூடாது, நச்சு போடணும். பாருங்கள், ஓரளவு செந்நிறத்தில் வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் பூண்டை போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கலாம். போட்டதுக்கப்புறமா இதுக்கப்புறமா தனி மிளகாத்தூள், வத்தல் பொடின்னு சொல்லுவாங்க, தனி வத்தல் மிளகா பொடி, அதை போட்டுக்கலாம். ஒரு 1.5 கரண்டி போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி தேவைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம். ஓகே, நல்ல ஓரளவு மசாலா வெந்துருச்சு. இப்போ அந்த முட்டையை எடுத்து கொட்டிடலாம், மீன் முட்டையை. இதை நல்லா பீஸாக கட் பண்ணி போடுங்க. நான் கரண்டியில் கட் பண்ணிடலான்னு சொல்லிட்டு அப்படியே போட்டுட்டேன். நீங்கள் நல்லா கட் பண்ணிடுங்க. கத்தி எடுத்து ஒரு 10 பீஸை போட்டுங்க. போட்டு அப்படியே கட் பண்ணி நல்லா கிளறி விடுங்க. அடி பிடிக்கும். ஏன்னா முட்டை பார்த்திங்களா, முட்டை கருவு பார்த்திங்களா, நம்ம சாதாரண கோழி முட்டை மாதிரி தான், முட்டை கருவு மாதிரி. இது ஒரு மீன் முட்டை கருவு, அவ்வளோதான். அதெல்லாம் பிடிக்கும். அப்படியே நல்லா இது பண்ணி விடுங்க. நல்லா கிளறி விடுங்க. கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. முட்டை அடி பிடிச்சிக்கிட்டே பிடிக்கும். கருகிராமல். கருகின உணவை சாப்பிடக்கூடாது. தீயை குறைச்சி வச்சுக்கோங்க. கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. அதுக்கு தேவையான அளவு கொஞ்சம் உப்பு போட்டுக்குங்க. பொடி உப்பு போட்டுக்குங்க. ஏன்னா கல் உப்பு போட்டால் இந்த டயத்தில் கரையாது. பொடி உப்பு போட்டுக்குங்க. பாருங்கள், ஓரளவு பொரியல் மாதிரி வந்துருச்சு. இதுக்கப்புறம் ஒரு 2 முட்டையை உடச்சி ஊற்றிக்கலாம். ஒரு முட்டை போட்டாலும் சரி, 2 முட்டையை உடச்சி விட்டாலும் சரி. பிராய்லர் கோழி முட்டையை, நாட்டு கோழி முட்டையை ஒரு 2 முட்டையை உடச்சி விட்டு கிளறி விட்டோம்னா அந்த அளவு சுவை. அந்த மாதிரி 2 முட்டையை உடச்சி விட்டுட்டோம் பாருங்கள். நல்லா கிளறி விடுங்க. அந்த முட்டை நல்லா பொரிஞ்சு வரட்டும். ஏன்னா முட்டை போடாமல் சாப்பிட்டோன்னா கொஞ்சம் சவு மிட்டாய் மாதிரி சவுக்குன்னு இருக்கும். முட்டையை போட்டோன்னா கொஞ்சம் பொறுன்னு இருக்கும். அதுக்காக தான். ஓகே, இப்போ நல்லா பொரிஞ்சு வச்சுட்டு, ஓகே, செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். சாப்பாட்டுக்கு வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஓகே, செய்து பாருங்கள். மற்றொரு வீடியோவில் சந்திப்போம். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது நாங்கள் உங்கள் பேச்சுலர் தமிழ். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குறீங்க, மிக்க நன்றி. உங்கள் ஆதரவுக்கு மிக்க நன்றி. சாலையில் பாதுகாப்பாக செல்லுங்கள். ஹெல்மெட்டு போட்டு போங்க. சாலை விதிகளை போற்றுவோம். உயிர்நேயம் காப்போம். பாருங்கள், நல்லா தெளிவாகிடுச்சு பாருங்கள்.
ஓகே, மிக்க நன்றிங்க.